பாசியாவுக்கு, பாசமாவுக்கு, வந்த தேவ ஊழியர்களுக்கு, திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 14வது அதிகாரம், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் நான் படிக்கிறேன். ஆறாவது வசனம், அப்புறம் 23வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். 23வது வசனம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். யோனத்தான் சொல்றாரு, தன் ஆயுததாரியை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த திருச்சபைக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போகிறார். இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் காத்திருந்த உங்களுக்காக ஒரு காரியம் கர்த்தர் செய்ய போறார். ஆமென். அமைதியாவே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 21 நாள் ஜெபத்தில் இருக்கிறீங்கிறத அப்படி தான் ப்ரூஃப் பண்ணணும். தோத்துறோம். ஆமாம், நாங்கள் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி டயர்டாக இருக்கோம், இப்போவும் காலையிலே வந்துட்டோம், இவ்வளவு நேரம் நாங்கள் டயர்டாக இருக்கிறோம், அதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துறது? இப்படி தோத்துறோம், சவுண்டை குறைச்சி தான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வர்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரத்தில் 17வது வசனம், கொள்ளைக்காரர் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று, வேறொரு படை பெத்தரோன் வழியாய் போயிற்று, வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. 3 படையா வகுத்து இஸ்ரவேலர் அட்டாக் பண்றதுக்கு, தேசத்தை, தேவ ஜனத்தை அழிக்கிறதற்கு பெலிஸ்தியர்கள் திரண்டு புறப்பட்டு வருகிறார்கள். இந்த பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை வீழ்த்தி தேசத்திற்கு ரட்சிப்ப, விடுதலைய, மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய உத்தரவாதம் உள்ள ராஜா சவுல். அவன் கதை என்ன? இந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். யுத்தம் பண்ண வேண்டிய சவுல், யுத்த களத்தில் இருக்க வேண்டிய சவுல், எதிரிகளை வீழ்த்த வேண்டிய சவுல் ஒரு மாதள மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான். பழம் பழுத்திருந்திருக்குமோ தெரியல, நிழல் கிடைச்சிருந்திருக்குமோ தெரியல. ஒருவேளை பழமும் நிழலும் அங்க இருந்திருந்தா இப்படி சொல்லலாம், பறிச்சு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டான். அல்லையா சொல்லுங்க? பறிச்சு தின்னுக்கிட்டு படுத்து தூங்கிட்டான். ராசா, பொறுப்புள்ளவன், அழைக்கப்பட்டவன், யுத்த களத்தில் நிற்க வேண்டியவன், யுத்தம் செய்ய வேண்டியவன். இதுல இவரு போய் மாதள மரத்துக்கு கீழே படுத்தது பத்தாதுன்னு அங்க வசனம் சொல்லுது, அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேர். சாதனை தானே? தன்னை மாதிரியே 600 பேரை மாத்துறது மிகப்பெரிய சாதனை. இருக்கீங்களா? சோம்பேறியா, சுயநலவாதியா, தூங்கு மூஞ்சியா, திங்கிற சாமியா? திங்க
தூங்க. நான் எல்லாமே இந்த வசனத்திலிருந்து தான் சொல்றேன். தான் மட்டும் அப்படி இல்ல, 600 டிக்கெட்டை அப்படி மாத்திட்டான். இந்த 600 பேர் யாரு? யுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், போர் வீரர்கள், யுத்த களத்துல நின்று யுத்தம் செய்யக்கூடியவர்கள். அவங்க சவுலோட சேர்ந்து மாதுளை மரத்துல சாஞ்சிட்டாங்க. மாதுளை மரத்துல பழத்தை புடுங்கி தின்னுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இருக்கிறீங்களா? மாதுளை மரத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆமேன் வராது. பழத்து மேல நோக்கம் இருக்கிறவர்களுக்கு அல்லேலூயாவும் வராது. அவங்க ஒரு மாதிரி தூக்க கலக்கமாவே இருப்பாங்க. அவங்க முகமெல்லாம் கொஞ்சம் வாடலா இருக்கும். ஆனா யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற பாரம் உள்ளவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்கு கூட வருவாங்க. வீரர்களை போலவே வருவாங்க, விறுவிறுப்பா வருவாங்க. பிரசங்கம் பண்றவனை போட்டு தள்ளாம அவனை இன்னும் வீரமா தீரமா பேச வைப்பாங்க. இருக்கிறீங்களா? சாஞ்சிருச்சு ஒரு கூட்டம் சவுலோட. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் யோனத்தான். அவன் ராஜகுமாரன், சவுலின் குமாரன். ஆனா சவுல் மாதிரி இல்ல இவன். இவன் வேற மாதிரி. இவன் சவுல் மாதிரி இல்ல, இவன் வேற மாதிரி. எங்க அப்பா சாஞ்சிட்டாரு. எங்க அப்பா கூட ஒரு கூட்டம் சாஞ்சிருச்சு. சாஞ்சு கிடக்க, சாய்ந்து போக கர்த்தர் நம்மளை அழைக்கல, சாதித்து காட்ட கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சத்துருவின் கூட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சகல இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ரட்சிப்பை கொண்டு வர கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த கூட்டத்தோட இருந்தோம், செத்தோம். நாமளும் மாதுளை பழம், மாதுளை நிழலு அப்படின்னு தோத்துறோம். மரத்தையும் பழத்தையும் நிழலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பெலிஸ்தியன் வந்து போட்டு தள்ளிடுவான். அம்பிட்டு பேலும் மர்கையா செத்து போக வேண்டியதான். ஆனால ஆயுதாரிய பார்த்து சொல்றான், நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். எதிரியின் தானியத்திற்கு புறப்பட்டு போக நான் ஆயத்தமாயிட்டேன். நான் பிளான் பண்ணிட்டேன். யுத்தம் பண்றதா நான் பிளான் பண்ணிட்டேன். நீ வர்றையான்னு கேட்கல. எதிரியின் தானியத்திற்கு போவோம் போவோம் வா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரசங்கம் கேட்கறது ரெண்டாவது. என் மூஞ்சியை பார்த்தாலும் உங்களுக்கு யோகம் வரும். கழுத மூஞ்சியை பார்த்தா வரும்னா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். என் மூஞ்சியை பார்த்தா ஆசீர்வாதம் வரும். இருக்கீங்களா? முறைக்கிற மாதிரி பார்க்காதீங்க, சாதாரணமா பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆயுதாரிய பார்த்து சொல்றான், எதிரியின் தானியத்திற்கு போவோம் வா. போவோம், போட்டு தள்ளுவோம், தோத்துறோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆயுதாரிய பாருங்க. யோ, மண்டல ஏதாவது இருக்காயா? உங்க அப்பாவே மாதுளை மரத்துக்குள்ள உட்காந்துட்டாரு. அவரு கூட 600 டிக்கெட்டும் உட்காந்துட்டு 600 + 1 601. ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை இவங்க 2 பேரை மைனஸ் பண்ண 599 சொத்துறோம். இந்த 599 பேரு சாதிக்காததையா நீயும் நானும் சாதிச்சிட போறோம்? உன் கூட சேர்ந்து தப்பாயா குத்தமாயா? சரி பாவம் அப்புறாணி தோத்திரம் கொஞ்சம் பேச்சு துணைக்கு நிப்போம், சப்போர்ட்டுக்கு நிப்போம்னு வந்து நின்னா நீ சாகிறது பத்தாதுன்னு என்னையும் கூட்டு போய் கொல்றதுக்கா முடிவு பண்ற நீ?
அவங்க 3 படையா சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் எவ்வளவு பெரிய எதிரிகள், உங்க அப்பாவாலே முடியல, நாம 2 பேர் போய் அதை செஞ்சிருவோமா, கம்முனுறோம். மைக்கு கிடைச்சா கண்டதையும் பேசாதவன் கம்முனுறோம் அப்படின்னு ஆயுததாரி யோனத்தானை பார்த்து சொன்னானா? ஒருவேளை இந்த 600 அறுப்பீங்களோ? அதே பிரசங்கம் வந்தா சும்மா வராதுங்க, அது ஏதாவது பாயிண்டோட தான் வரும். இப்ப 600 பேரா ஆயுததாரியா? அதான் மேட்ரு. அல்லேலூயா. ஆயுததாரி அல்லேலூயா சொல்லாமலே அல்லேலூயா சொல்லுவான். ஆயுததாரி முகத்தெளிச்சியா இருப்பான், ஆயுததாரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஆயுததாரி சந்தோஷமா வார்த்தையை கேட்பான். அவன் யோனத்தானே உற்சாகப்படுத்துவான். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், உன் மனசுல இருக்கிறலாம் நீர் பேசும், நானும் உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி உம்மோடு கூட ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறி வருகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போறோம், பெலிஸ்தியர்களை போடுறோம். இன்னைக்கு இஸ்ரவேல்ல ஒரு ரட்சிப்பை கொண்டு வர்றோம், கன்னிசேரிய தூக்குறோம். போதும், நம்ம யுத்த களத்துல இவ்வளவு நாள் நின்றுகிட்டு இருந்தது போதும். 2026ல தோத்துறோம். இந்த பகுதியை, எல்லைகளை, பட்டணத்தை தூக்குறோம். ஒரு பெரிய அறுவடைய பார்க்கிறோம். அல்லேலூயாவா அப்படின்னு ஆயுததாரி சொல்றான். ஹலோ, இப்ப இப்படித்தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் யோனத்தான் சொல்றான். 2 பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. என்ன நடந்துச்சா? 23 வசனம், அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். எழும்பின ஒரு யோனத்தானை கொண்டு, யோனத்தானோடு உடன் சென்ற ஒரு ஆயுததாரியை கொண்டு அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார், தேசத்தை ரட்சித்தார். மகா பெரிய ரட்சிப்பை அன்றைக்கு தேசத்தில் கட்டளை இட்டார். ஆண்டவரை பொறுத்தளவுக்கு பெலிஸ்தியன் எம்பிட்டு பெரிய கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. அவன் எத்தனை பங்கா எத்தனை படையா வகுத்து வர்றான் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை. எந்தெந்த கோணத்திலெல்லாம் தம் பிள்ளைகளுக்கு எதிராக அட்டாக் பண்ண எழும்புறான், தந்திரமா கிரியை செய்யறான், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்ல. அவருக்கு பிரச்சனை ஒண்ணுதான், நம்ம குறுப்புல அம்புட்டு பயலும் படுத்து தூங்குறானா, அம்புட்டு பயலும் பழத்தை திங்கிறானா, அம்புட்டு பயலும் சவுல் கூட சாஞ்சிட்டானா, இல்லாட்ட ஒரு யோனத்தான், ஒரு ஆயுததாரி எனக்காக, என் ஜனத்துக்காக, தேசத்துக்காக, தரிசனத்துக்காக எழும்புறானா? அவருக்கு ஒரு யோனத்தான் எழும்பிட்டா போதும். அந்த யோனத்தானோட கூட ஒரு ஆயுததாரி எழும்பிட்டான்னா போதும். வசனம் சொல்லுது, தோத்திரம் 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் 14 படிக்கிறேன். 14 யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது நல்லா கவனிக்கணும், யோனத்தானும் ஆயுததாரி எழும்பி போறாங்க. இவங்க அடிச்ச அடியில விழுந்த எதிரிகள் எத்தனை பேரு சொல்லுக்கா? ஆமே 20 பேர். யோனத்தானும் ஆயுததாரியும் அடிச்சதுல விழுந்தவன் 20. இப்ப என் கேள்வி என்ன, பெலிஸ்திய ஆர்மியில 20 பேர் தான் இருந்தானா? இவன் எதிரிகள் 20 பேர் மட்டுமா யுத்தத்துக்கு வந்திருப்பான்? 3 படை, எத்தனை ஆயிரங்களோ தெரியல, அவ்வளவு பெரிய எதிரி கூட்டம். ஆனா இவங்க அடிச்சது எத்தனை பேரு? இவங்க அடிச்சு விழுந்தது எத்தனை பேரு? வசனம் சொல்லுது பாரு 15. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் ஒரு பயங்கரம் உண்டானதா. என்ன உண்டானதா? ஒரு பயங்கரம் உண்டானதா. தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும்
பூமியும் பூமியும் பூமியும் கன்னிசேரியில பூமி பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான தேவனால் உண்டான I want to say a prophecy. ஒரு தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். கன்னிசேரியில தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாக போகிறது. தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாக போகிறது. தேவனால் ஒரு பயங்கரம் 2026 இந்த 21 நாள் தோத்திரம் உங்கள் ஜெபத்திற்கான பதில் ஒரு பயங்கரம் உண்டாக போகிறது. ஒரு பயங்கரம் உண்டாக போகிறது. நீங்க செய்ய போறது கொஞ்சம், கர்த்தர் செய்ய போறது மிகுதி. கர்த்தர் செய்ய போறது பெருசு. இந்த சபை நீங்க செய்ய போறது கொஞ்சம் தான், ஆனா கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறது. உங்களுக்கு பின்னால் இருந்து செய்ய போகிறது. பரலோகம் செய்ய போகிறது. மிகப்பெரிய பயங்கரம். ஆமெனா? எதிரிகளுக்கு பட்சிப்பு, தேவ ஜனத்துக்கு ரட்சிப்பு. பெலிஸ்தியருக்கு பட்சிப்பு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு மகா பெரிய ரட்சிப்பு. பட்சிப்பு பேசுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பட்சிப்பு ரட்சிப்பு. நான் பட்சிப்புமே, நீங்க ரட்சிப்புங்கணும். ஐயோ, பட்சிப்பு பட்சிப்பு. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்கான மிகப்பெரிய பதில் அதுதான். உங்கள் எதிரிகளுக்கு, இதுவரை உங்களை கலங்க பண்ணின ஆவிகளுக்கு, இந்த திருச்சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் விரோதமாய் பல கோணங்களில் செயல்பட்ட, திட்டம் வகுத்த, தந்திரமாய் இயங்கின, இந்த சபை வளரக்கூடாதபடி, இல்லை ஆத்துமத்திரள் பெருகக்கூடாதபடி, தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதபடி, சொத்திரம் விசுவாச மக்களையும் சோரப்பண்ண, பலவீனப்படுத்த பல கோணங்களில் எழும்பி இதுவரைக்கும் கொக்கரித்து கொண்டிருந்த, செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா பெலிஸ்திய ஆவிகளுக்கும் ஒரு பட்சிப்பு. நீங்கள் யாருக்காகவெல்லாம் ஜெபிச்சீங்களோ, பிரயாசப்பட்டீங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், சபைக்குள்ள வரணும், அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், ஆராதிக்கணும், அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறணும் என்று யாருக்கெல்லாம் ஜெபிச்சீங்களோ அத்தனை ஜனத்துக்கும், அத்தனை ஆயிரங்களுக்கும் ஒரு மகா பெரிய ரட்சிப்பு. கன்னிசேரியின் பலவான் இந்த பகல் நேரம் முழுமையாய் விழுகிறான். பரலோகத்தில் இருந்து ஒரு பயங்கரம் உண்டாகிறது. நீங்க ஜெபிச்சது 21 நாள். நீங்க ஜெபிச்சது 21 நாள். யோனத்தானின் அடியிலே விழுந்தவன் 20 பேர். மிச்ச எல்லாத்தையும் பரலோகம் பார்த்து கொண்டது. இந்த 21 நாள் ஜெபிச்சிருக்கிற உங்களுக்காக சகலத்தையும் பரலோகம் பார்த்து கொள்ள போகிறது. உங்க குடும்பத்துக்கான காரியங்களை கர்த்தர் பார்த்துக்க போறாரு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, கையின் பிரயாசங்கள், வியாபாரங்கள், வேலைகள், பொருளாதார காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியம், ஊழியம், சபை, தரிசனம், ஆத்தும அறுவடை, எல்லாவற்றிலும் ஒரு பயங்கரம் உண்டாகிறது. ஒரு பயங்கரத்தை பரலோகம் உண்டு பண்ணுகிறது. பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்ம குடும்பத்துல, நம்ம தெருவுல, நம்ம வாழ்க்கையில, நம்ம தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்ம சபையில, நம்ம கன்னிசேரியில, நம்ம கிராமங்கள்ல, நம்ம தாலுகாவுல பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கட்டளையிடுகிறார். Praise God. Hallelujah. நமக்காக ஒரு காரியம் செய்கிறார். ஆமென். தோத்திரம். நமக்காக ஒரு காரியம் செய்கிறார். ஒரு பக்கம் சத்துரு கூட்டம் 3 படையா வகுத்து இஸ்ரவேலை ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. இன்னொரு கூட்டம்
இன்னொரு பக்கம் சவுலின் கூட்டம் மாதள மரத்துக்கு கீழே சாஞ்சு போயிருச்சு. அல்லேலூயாவா. இன்னொரு பக்கம் வெறும் 2 பேர் தான், யோனத்தானும் ஆயுததாரியும் தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்காக ஒரு காரியம் செய்தார். கர்த்தர் அவர்களுக்காக ஒரு காரியம். இப்போ இப்படி சொல்லலாமா? ஒரு 3 பாயிண்ட் அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து கொண்டாலும், சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆண்டவரே, அப்படி சொன்னவங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம். 2வது, சவுலின் கூட்டம் சாய்ந்து போனாலும் கர்த்தர் நமக்கு, அது நீங்க சொல்லணும், அப்புறம் நான் சொல்லணும், வெயிட் பண்றேன். கர்த்தர் நமக்கு, அப்பதான் நீங்க ஏரியாவுக்குள்ள வர்றீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். 3வது, சாத்தியமற்ற சூழ்நிலை என்றாலும், சொல்லுங்க, அவ்வளவுதான். பிரசங்கம் முடிஞ்சிட்டு அப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அல்ல சொல்லுங்க. அப்போ முதல்ல என்னதுங்க? சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து கொண்டார். 40 படிச்சல, 3 படையா வகுத்து திரளா ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறான். அவன் ரவுண்ட் அப் பண்ணா நமக்கு என்ன? நமக்காக ஒரு காரியம் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, சில ஆளுங்க ஒரு சைஸா உட்கார்ந்திருக்காங்கப்பா. ராத்திரி கூட்டத்துல எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா இருப்பாங்கப்பா, பகல் கூட்டத்துல ஒரு மாதிரி பரிதாபமா உட்கார்ந்துக்கிறாங்கப்பா. போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. இல்லை வேற லீடு மைக்கா இருக்கு, இல்லாட்ட நான் அங்க வரைக்கும் வந்து மண்டையில ஒரு கொட்டு கொட்டிட்டு வந்துடுவேன். தோத்திரம். ஆமேனா? வேற யாரு கேட்டிருந்தாலும் நான் வந்து தோத்திரம் இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டேன். நான் கேம்ப் முடிஞ்ச உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கணும். தோத்திரம். ஏதாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் நான். இப்ப இல்லை, நான் அதிகமா தேதி கொடுக்கறதே இல்லை, ஏதாவது எஸ்கேப் ஆயிட்டே இருக்கேன் நான். தோத்திரம். ஆனா அண்ணன் சபை, நம்ம சபை, ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான். சரிதானா? நான் நேற்று தான் இங்கே, முந்தா நாள் தான் இங்கே மீட்டிங் வந்தேன். இல்லை, இங்கே வர்றதுக்கு முன்னாடி 2 நாள் நான் மூணாறில் மீட்டிங் முடிச்சுட்டு மூணாறுலேருந்து தான் இங்கே வந்தேன். தோத்திரம். இன்னும் போன உடனே நாளைக்கு மீட்டிங். காலையில் வீட்டுக்கு போவேன், போன உடனே திரும்ப கார் எடுத்துட்டு அங்கே ஒரு ஏரியாவுக்கு நான் மீட்டிங் போனோம். அப்புறம் அண்ணன் சொன்னார் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆறான முடிஞ்ச உடனே கிளம்பணும் உடுமலைப்பேட்டைக்கு. அடுத்த வாரம் ஃபுல்லா மூச்சு விடாம ஊழியம். இப்படி ஓவர் ஓட்டத்துக்கு நடுவுலையும் தோத்திரம் உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தா, என்கரேஜ் பண்ணிட்டு போலாம், உற்சாகப்படுத்திட்டு போலாம்னு வந்தா, நீங்க என்னையுமே ஒரு மாதிரி ஆக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அல்லேலூயாவா? என்னத்துக்கு அல்லேலூயா? எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. இந்த கேட்டு சொல்ற மாதிரி ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போறாருன்ற. சவுல் செய்யாததை நீங்க செய்ய போறீங்க. எவனுமே செய்யாததை இந்த கன்னிசேரியில நீங்க செய்ய போறீங்க. அப்படிலாம் வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணணும். போயாயோ அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துருந்தா எத்தனை பிரசங்கம் நம்ம கேட்டாலும் சரி, அடுத்த பிரசங்கம் வருதா அதுல புது மைண்டோட மாறிடணும். நான் கேட்காத யோனத்தானா,
அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடக்கூடாது. அவரும் சொல்லுவார், நான் பார்க்காத பொம்பளையா, நான் பார்க்காத சேவியரா அப்படின்ட்டாருன்னா என்ன ஆகும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பார்க்காத கூட்டமா, நான் பார்க்காத மீசையா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா சும்மா. இன்னும் நம்ம சாகாம எத்தனை வருஷம் உசுரோட இருந்தாலும் இந்த யோனத்தான் திரும்ப திரும்ப வருவாரு. இந்த 1 சாமுவேல் 14 அதிகாரம் திரும்ப திரும்ப நம்ம லைஃப்ல என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். வேற ஒன்னும் வச்சு ஆண்டு பேச மாட்டாரு. அதுல தான் பேசுவார், ஆனா புதுசா ஏதாவது பேசுவாரு. சின்ன புள்ள மாதிரி ரிசீவ் பண்றதுக்கு உற்சாகமா இருக்கணும். நான் போன முறை கதை சொன்னா இல்லையா, அப்பா வெளியில போயிட்டு வரும்போது வீட்டுல 2 பேர் இருப்பான். அதுல அந்த சின்ன இருப்பான் பாருங்க, அண்டர்வேர் கூட போட்டிருக்க மாட்டான், தினூண்டு. அவன் ஏதாவது விளையாண்டு இருப்பான். அவங்க அப்பா வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அம்புட்டையும் தூக்கி போட்டுட்டு தயா தக்கா தடி அப்படின்னு ஓடியாருவான். அவங்க அப்பா பயங்கர டயர்டோட வருவார். ஆனா இவனை பார்த்த சந்தோஷத்துல அவர் டயர்டெல்லாம் நினைஞ்சிரும், பறந்துரும். அப்படி அவனை அள்ளி தூக்குவாரு பாருங்க. அவனை அள்ளுவாரு, அவன் பைய அள்ளிடுவான். அப்பா கையில் இருக்கிற பைய தூக்கிடுவான். அண்ணன் தான் சீனியரை தேடுவாரு. அங்க இவனுக்கு மூத்தம் ஒருத்தன் இருப்பான் சீனியர். ஏலே சுரேஷே இல்லைன்னா ரமேஷே அப்படிம்பாரு. அவனை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாயிலும் ஒரு செல்போனை நோண்டிக்கிட்டு, இல்லட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோலை நோண்டிக்கிட்டு, இல்லை ஒரு பந்தை தட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பான், பெரிய மெக்கானிக் மாதிரி. அப்பா வந்திருப்பாரு, தெரியும் அவனுக்கு, ஆமா நம்ம அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரு, சுரேஷ்ன்னு, இந்த வாரேன் அப்படிமா. ஆனா 1/2 மணி நேரம் ஆனாலும் வரமாட்டான், ஒரு ரொம்ப பிஸியா இருக்காராமா. அங்கே உட்காந்துருப்பாரு. போடா மென்டல் தோத்துறான். இந்த ஒரு புள்ள இருக்கான்டா தோத்துறான், அவனை அள்ளி கொஞ்சிட்டு அவன்கிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் போறேன், இதுல என்ன இருக்க அப்படின்னு அப்பா அவன்ல தான் சந்தோஷப்படுவாரு. ஒளியா அவன் வரலங்கிறதுக்காக அவர் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாரு. எதுக்கு இந்த கதையை சொன்னேன்? சர்ச்சுக்கு வந்தா இந்த சுரேஷ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த சீனியர் மாதிரி சீரியஸா இருக்கக்கூடாது. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். நீ என்னதான் 40 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சர்ச்சுன்னு வந்துட்டா, ஆலயம் ஆராதனைன்னு வந்துட்டா, பிரசங்க நேரம்னு வந்துட்டா, அந்த சின்ன பிள்ளை அந்த எக்ஸைட்மெண்ட், டடி அப்பா வார்த்தை ஆமே நல்ல இல்லையா அப்படிங்கும் போது அள்ளி தூக்குவார். ஒன்ன குளிக்காம இருந்தா கூட கொஞ்சுவார். ஆமேனா? அதுல ரொம்ப அப்படியே வில்லத்தனமா பெரிய சீனியர் மாதிரி ஒரு சைஸா மண்டே அங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு ஒரு ஆமேன்னு சொல்லாம ஒரு அலிலியான்னு சொல்லாம அத உக்காந்துருந்தீங்கன்னா அதான் அப்போ எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. நான் பண்ற பிரயாணம்லாம் நீங்க பண்ணீங்கன்னா 10 நாளைக்கு படுத்தே கிடப்பீங்க. அவ்வளோ பிரயாணம் தான் பண்ணுறேன். ஆனால் நான் பலிபீடத்தில் வந்தா ஐயோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறது இல்லையே. நேற்று 2 பாஸ்டர் சொன்னாங்க, அங்கே மேலே பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நாங்களும் எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கோம், ஊழியத்தில் போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம். 2 நாளில் ஒரு முறை கூட நான் கீழே விழுந்தேன், என் காலில் கட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலையே. சில ஊழியக்காரர்கள்லாம் அதையே சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிடுவாங்களே, சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாங்களே, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனால் நீங்கள் அதை சொல்லவே இல்லையே. யோ அதை சொல்கிறதுக்கா என் கையில் மைக் கொடுத்துருக்கிறாரு? அல்லேலூயாவா? அதை பத்தி பேசுறதுக்கா, என் பலவீனத்தை காட்டுறதுக்கா கர்த்தர் கையில மைக் கொடுத்திருக்கிறாரு. 2வது அவர் சமூகம் வரும்போது பலவீனத்துக்கு இடமே இல்லையா? அவர் கொடுத்து விட்ட சரக்க இறக்குறதுக்கு எங்க அண்ணன் என்னமோ இவருக்கு 2.5 மணி நேரம் கொடுத்துட்டோங்கிற சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதுவும் எனக்கு பத்தாதுங்கிறது அவருக்கு தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அல்ல சொல்லுங்க, இன்னைக்கு பாரு என்ன கதையாக போகுதுன்னு. ஆமேனா? இன்னும் 12 மணி இப்போ 2 ஆகி போச்சு. தோத்துறோம். இன்னும் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போல. அல்லேலூயாவா? அதுக்காக போய் இவ்வளவு நேரம் நம்ம என்ன சும்மா தேவையில்லாத கதையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையே. அதான் ஒரு பிரசன்னம், அதான் ஒரு வார்த்தை, அதான் ஒரு சமூகம். அங்க பலவீனத்துக்கு நெகட்டிவிட்டிக்கு இடமே இல்லை. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் பெரும்போலே.
கூட மாடம் வந்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு 5th கியர்ல போய்கிட்டே எல்லாம் இருக்கலாம். 5 கியர் போட்டு இழுக்கிறேன், நீங்க பழைய விடியும் 1st கியருக்கு போறீங்க. சில ஆளு திடீர்னு ரிவர்ஸ் கியர் போடுற, கியர் பாக்ஸ் உடைஞ்சிடாதே. அல்லேலூயாவா. சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து நின்றாலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். இன்னைக்கு இந்தியாவை பிடிக்கிறதுக்கு, தேசத்தை பிடிக்கிறதுக்கு எதிரிகள் என்னென்னமோ பிளான் பண்றாங்க, என்னென்னமோ ரூட் போடுறாங்க, பல படையா வகுக்கிறாங்க. எஸ்ஐஆர் அல்லையா சொல்லுங்க, அப்போ எஃப்ஐஆர் எஸ்ஐஆர் அல்லையா சொல்லுங்க, சாரு மோரு இப்படின்னு என்னென்னமோ பிளான் பண்றாங்க. நாங்க அங்க தூக்கிட்டோம், இங்க தூக்கிட்டோம், இப்ப பீகாரை தூக்கிட்டோம், அடுத்து தமிழ்நாட்டையும் தூக்குவோம், தோத்துறோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும். பிசாசுக்கு பல பிளானு, தோத்துறோம். சத்துருக்களுக்கு பல பிளானு. ஏய், நீ எவ்வளவுதான் பிளான் போட்டாலும், எங்களை சுத்தி நீ திரளா ரவுண்ட் அப் பண்ணி நின்னாலும், கர்த்தர் எங்களுக்காக ஒரு காரியம். ஜெயம் என்னவோ சபைக்குத்தான், வெற்றி என்னவோ யோனத்தானுக்குத்தான், அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குத்தான், ஆயுததாரிக்குத்தான். பிரச்சனை 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 பிரச்சனையே பேசிட்டு இருக்கப்படாதுங்க. அல்லேலூயாவா. எதிரிகளா? சவுலுக்கு இருந்த எதிரிகள் தான் யோனத்தானுக்கும் இருந்தார்கள். ஆமை கரெக்ட். சவுலுக்கு இருந்த எதிரிதான் யோனத்தானுக்கு. அவனுக்கு பண்ண புதுசாவா? இல்ல, அதே 3 படைகள், அதே பெலிஸ்தியர்கள் தான் ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறாங்க. சவுலு சாஞ்சிட்டான், யோனத்தான் சாதிச்சிட்டான். நீங்களும் நானும் பார்க்கிற பார்வையில தான் இருக்கு நமக்கான ஜெயம், நமக்கான எதிர்காலம். ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கிறோம், எப்படி அணுகிறோம், அதை வச்சுதான் நாம ஜெயிக்க முடியும். அன்னைக்கு அந்த நேத்து கூட நான் அதை சொன்னேன். பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் ஐயா பிரசங்க நேரத்தில் ஒரு உதாரணம் சொன்னார் பாஸ்டர்களுக்கு பேசும்போது. அது ரொம்ப எனக்கு மனசுக்கு டச்சிங்கா இருந்துச்சு. ஒரு தீவுல செருப்பே போட மாட்டாங்களாம் ஒருத்தரும். அப்போ ஒரு செருப்பு கம்பெனிக்காரங்க தோத்துறோம் ஒரு நபரை அந்த கம்பெனியிலிருந்து அந்த தீவுக்கு அனுப்பி விடுறாங்களாம். போய் பார்த்துட்டு வாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம செருப்பு தயார் பண்ணணும், நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு 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 லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, ஒரு சர்வே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்களாம். இவங்க போயிட்டு வந்தவங்க சொன்னாங்களாம், ஐயோ செருப்பே தயார் பண்ணக்கூடாது, செருப்பே ரெடி பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே ஒரு வயலும் செருப்பு போடாமல் வெறுங்காலிலே நடக்கான். ஆனாலும் அவன் செருப்பு போட மாட்டான். அவனுக்கு செருப்பு தயாரிச்சு வேஸ்ட், நம்ம கம்பெனி லாஸ்ல போயிரும், தோத்துறான். ஆனாலும் செருப்பு தயாரிக்காதீங்க, ரெடி பண்ணாதீங்க, அந்த முயற்சியை விட்டுருங்க அப்படின்னு ரிசல்ட் சொல்றாங்களா. ஓனர் என்ன பண்ணாரா, இன்னொரு குரூப் அனுப்பி விட்டாரா, நீங்க போயிட்டு வாங்க, இவங்க என்ன இப்படி சொல்றாங்க. அவங்க போனாங்களா. அதே ஆளுக தான், அதே தீவு தான். அவங்க போய் பார்க்கும் போது அவங்க செருப்பு போடாம தான் இருந்தாங்களா. திரும்பி வந்தாங்களா, உடனடியா செருப்பு ரெடி பண்ணுங்க, ஏராளமா 100கணக்கான செருப்புகள் ரெடி பண்ணுங்க. ஏன்னா அங்க ஒரு வயலும் செருப்பு போடாம இருக்கான். ஏதாவது புரிஞ்சாக்கா? அல்ல சொல்லுங்க. அவன் செருப்பு போடாம இருக்கிறாங்கிறதா உண்மை. முதல்ல போய் பார்த்துட்டு வந்தவன் அவன் செருப்பே போடாம இருக்கிறானே, இவன் செருப்பே போட மாட்டான், இவனுக்கு என்னதுக்கு நம்ம செருப்பு ரெடி பண்ணணும், அப்படி ரெடி பண்ணா கம்பெனி லாஸ்ல போயிரும்ன்றான். இன்னும் அடுத்து போனவன், ஏய் சூப்பர் ரோய், செருப்பு போட்டிருந்தா தாண்டா பிரச்சனை, அவங்க போடாம இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு செருப்பு தேவடா, அவங்களுக்கு செருப்பு வேணும்டா, அப்ப அவங்களுக்காக நம்ம செருப்பு ரெடி பண்ணோம்னா நம்ம கம்பெனி ஆகா ஓகோன்னு ஓடும்டா அப்படின்னு பார்க்கான். சவுலு பெலிஸ்தியர்களை பார்த்த உடனே சுருண்டான். அதோடி 3 படையா வர்றாங்களே, சுத்தி சுத்தி வர்றாங்களே, எதிரிகள் திரண்டு வர்றாங்களே, நம்ம கூட இருக்கிறது 600 பேர் ஆச்சே, இவங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுல வேற சவுலுக்கு மட்டும்தான் பட்டயம் இருந்துச்சான், யோனத்தானுக்கும் சவுலுக்கும் பட்டயம். யோனத்தானை கிட்ட விட்டுருங்க, அப்ப சவுலுக்கு ஒருத்தனுக்கு தான் பட்டயம், பாக்கி ஒருத்தனுக்கும் பட்டயம் இல்லையே. எதிரிகள் பயங்கரமான கூட்டமா இருக்கு, எப்படா அப்படின்னு போய் மாதுளை மரத்துக்குள்ள என்ன செஞ்சான், படுத்துட்டான்.
ஆனா யோனத்தான் 3 படை தானா? நான் கூட 7 படையோன்னு நினைச்சேன். அல்லையே சொல்லுங்க. அப்பா 7 படையா இருந்தான், 70 படையா இருந்தான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு. எதிரியை விட நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். நம்மளை அழைச்சவர் பெரியவர், நம்மளை அபிஷேகித்தவர் பெரியவர். போறோம் போடுறோம் போறோம் போடுறோம். அல்லையே சொல்லுங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் படுத்துறது, ஒரு வியாதி வந்த உடனே போய் படுத்துறது, ஒரு சின்ன காரியமா மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வச்சிடறது. சர்ச்சுக்கு வர மாட்டேன், சர்ச்சுக்கு வர முடியாது, வர்ற சூழ்நிலையில் நான் இல்லை. உடம்பு அங்கிட்டாம இழுக்குது, கால் இங்கிட்டாம இழுக்குது, வாய் அங்கிட்டாம இழுக்குது. ஆனா முந்தின நாள் தின்னதை விட இன்னைக்கு நிறைய தின்றுருக்கு. அதுக்கு மட்டும் வாய்க்கு பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு, ஏதாவது ஒரு காரணம். எருவு மாடு பிரச்சனை, சாணி போட மாட்டேக்கு, பால் கொடுக்க மாட்டேக்கு, ஒரு சைஸா டிசென்ட்ரி போய்கிட்டு இருக்கு. எதுக்கு? எருவு மாட்டுக்கு தோத்துறான். நான் தான் அண்ணன் கூட வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம், சூழ்நிலைய காரணம், பிரச்சனைய காரணம், எதிரிய காரணம், இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே எழும்புறது இல்ல. ஆண்டவர் சொல்றார், உன் பிரச்சனை எம்பிட்டு பெருசா இருக்கட்டும், நீ எழும்பு, நீ யுத்த களத்துக்கு வா, நீ தேவ சமூகத்துக்கு, ஆலயத்துக்கு, ஜெபத்துக்கு, உபவாசத்துக்கு வா. நீ என்ன பாரு, நான் அவனை பார்க்க. நீ என் பிரச்சனைய பாரு, நான் உன் பிரச்சனைய பார்க்க. நீ எனக்கானதை பாரு, நான் உனக்கானதை பார்க்கிறேன். அல்லேலூயா. திரளான சத்துருக்கள் சூழ்ந்து நின்றாலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து நின்றால், சவுலின் கூட்டம் சாய்ந்து போனாலும், சவுலின் கூட்டம் சாஞ்சிருச்சு. சவுல் கூட 600 பேர் இருக்கான், 600 பேரும் மாதுளை மரத்துக்குள்ள போய் படுத்துட்டான். சவுல் கூட்டத்தை நான் இப்படி சொல்றேன், பாரம் இல்லாத கூட்டம். சொல்லுங்க, பயம் நிறைந்த கூட்டம், பட்டயம் இல்லாத கூட்டம். மாதுளை மரத்தை தான் தேடும், எங்கேயாவது உரத்துல போய் படுத்துரும், சாஞ்சிரும், ஒரு சைஸா தான் இருக்கும். அல்லையா சொல்லுங்க. அது என்ன இல்லாத கூட்டம்? முதல்ல பாரமற்ற கூட்டம், பாரம் இல்லாத பாரமற்ற கூட்டம். ஹலோ, எதிரிகள் யுத்தத்துக்கு நெருங்கி வந்திருக்கிறாங்க, மாதுளை மரத்தை தேடுறான்னா இவனுக்கு தேசத்தை பத்தி என்ன இல்ல சொல்லுக்கா? யுத்தத்தை பத்தின பாரம், இஸ்ரவேல் மக்களை பத்தின பாரம். தான் தின்னா போதும், தான் தூங்கினா போதும், தனக்கு நல்லது நடந்தா போதும், தான் சொகுசா இருந்தா போதும், தான் சேஃபா இருந்தா போதும், தான் பாதுகாப்பா இருந்தா போதும். அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் சவுல் கூட்டம். இன்னைக்கும் சர்ச்சுகளுக்குள்ள, ஏன் நம்ம சபைக்குள்ள இந்த மாதிரி மைண்ட் செட்டோட இருந்தா நீ சவுல் கூட்டம், நீ சாஞ்சே போயிருவ. சத்துரு ஒண்ணு எதுல ஆகிலும் ஒண்ணுல என்னஞ்சிருவான், சாச்சிருவான். பாரம் இல்லைன்னா ஜெபம் பண்ண தோணாது, பாரம் இல்லைன்னா சபைக்கு வர தோணாது, பாரம் இல்லைன்னா பாட்டு பாட. சொல்லுங்க, என்ன குறிச்ச பாரம் வேணும்? என் அபிஷேகத்தை குறிச்ச பாரம் வேணும், என் சபையை குறிச்ச பாரம் வேணும், என் குடும்பத்தை குறிச்ச பாரம் வேணும், என் தெருவை குறிச்ச பாரம், என் கிராமத்தை குறிச்ச பாரம், ஆத்துமாக்களை குறிச்ச பாரம். இது இருந்தா தான் நான் செயல்படுற நபரா இருப்பேன், ஜெபிக்கிற நபரா இருப்பேன். ஆமேனா?
யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படி நினைக்கிற ஆளு தோத்திரம் சம்பாதிக்க மாட்டான். புருஷன் தான், ஆம்பளை தான். குடும்பத்தை பத்தின பாரு அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் என்ன செய்ய மாட்டான், சம்பாதிக்க. அப்படியே சம்பாதிச்சாலும் அதை வீட்டில் வந்து கொடுக்க மாட்டான். எங்கேயாவது மதுவுக்கோ அல்லது மாதுவுக்கோ கொடுப்பான். ஆனா அவன் வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். பிள்ளைகளை பறிச்ச பாரம் இருக்கிற மனுஷன் குடிகாரனா இருப்பானா? நான் குடிச்சேன்னா என் பிள்ளையும் நாளை குடிகாரனா மாறிடுவானே. நான் பீடி செட்டு குடிச்சேன்னா என் பிள்ளை அதை பார்த்தானா அவனும் பீடி செட்டு கொடுப்பானே. என் சுபாவம் தானே என் பிள்ளைக்கும் வரும் அப்படின்னு ஒரு தகப்பன் நினைச்சான்னா அவன் அதை தவிர்ப்பான். அல்லையிலே சொல்லுங்க. வீட்டுகளுக்குள்ள ஒரே கெட்ட வார்த்தை பேசுறது. அப்ப இதைத்தானே நம்ம பிள்ளைகளும் பார்க்குது, நம்ம பிள்ளைகளும் கேட்குது. நாளைக்கு அதுகளும் ஈஸியா கெட்ட வார்த்தை பேசிருமே அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நம்மளை சரி பண்ணிக்கிற எண்ணம் வரும். நான் செல்போனை மணிக்கணக்கா நோண்டிக்கிட்டு இருந்தா என் பிள்ளையும் செல்போனை நோண்டுவானே, அவனை நான் கண்டிக்க முடியாத, கண்டிச்சா அவன் திருப்பி கேட்டுருவான்ல. அப்படி நினைக்கிற தகப்பனோ தாயோ செல்போனுக்கு எச்சரிக்கையா இருப்பாங்க. சிம்பிள். பாரம், பிள்ளைகளை பத்தின பாரம், குடும்பத்தை பத்தின பாரம், சபையை குறிச்ச பாரம் சவுலுக்கு இல்லனாலதான் தனக்கு மாதுளை மலம் கிடைச்ச உடனே, நிழல் கிடைச்ச உடனே போய் சாஞ்சி படுத்து தூங்கிட்டான். தோத்திரம். பாரமற்ற கூட்டம். ரெண்டாவது தோத்திரம் பயம் நிறைஞ்ச கூட்டம். 13வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 13 அதிகாரத்தில் தோத்திரம் 7ஆம் வசனம் சொல்லுது. கடைசியை படிக்கிறேன். 7ஆம் வசனத்தில் கடைசி, சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். ஏன்? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நம்ம கூட இல்லையா? இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன் அல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ முறை எதிரிகள் நமக்கு விரோதமா, நம்முடைய பிதாக்களுக்கு விரோதமா வந்தப்போ கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாக்கலையா? இஸ்ரவேலுக்கு அற்புதம் செய்யலையா? இந்த அறிவு, இந்த தெளிவு இருந்தா பயம் வருமா? சவுல் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் பயம். அல்லேலூயா சொல்லுங்க. யோனத்தானுக்கு அது இல்லையே. யோனத்தானுடைய ஆயுததாரிக்கு அது இல்லையே. பயந்தவன் சாதிக்க முடியாது. பயந்தவன் எழுப்புதல்ல பயன்பட முடியாது. பயந்தவன் எதிரிகளை வீழ்த்த, பிரச்சனையை ஜெயிக்க, சாத்தான மேற்கொள்ள, ஆத்தும ஆதாயம் செய்ய அன்பிட்டு. பயப்படுகிறவன ஆண்டவர் நரகத்தில் போடுவாராம். நம்ம பாவம் செஞ்சா தான் நரகன்றோம். பயப்பட்டாலே பயப்படுகிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அல்லேலூயாவா. தேவன் பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவிய கொடுக்கல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். பயந்தா சுவிசேஷம் சொல்ல முடியாது, பயந்தா ஊழியம் செய்ய முடியாது, பயந்தா ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர முடியாது, பயந்தா பிசாசை துரத்த முடியாது. பிரச்சனை வந்துகிட்டு தான் சார் இருக்கான். பிரச்சனை வரக்கூடாதுலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. பிரச்சனை அது வாட்டுக்கு வரும். மனுஷனா இருந்தா பிரச்சனை வரும். இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னு எல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு புதுசா வரும், வெயிட்டிங்ல இருக்கு. நாளைக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அல்லேலூயாவா. ரோடுன்னு இருந்தா ஒரு கல்லு கிடக்கும், ஒரு குழி கிடக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆமே. நான் மூணாறுல இருந்து கன்னிசேரிக்கு கிளம்பி வரும்போது நாளைக்கு காலையிலே தோத்துறான் பாத்ரூமிலே கால் ஒன்று அங்கிட்டாம போகும், கால் ஒன்று இங்கிட்டாம போகும். தோத்துறான். மடார்னு விழுவேன். தோத்துறான். முட்டிக்கு கீழே அப்படியே வலிக்கும் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு கற்பனை கண்டுக்கிட்டா வந்தேன். சொல்லுங்க, அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. தோத்துறான். இதே பாத்ரூம்ல எத்தனையோ முறை குளிச்சிருக்கிறேன். தோத்துறான். கர்த்தருக்கு சொத்திரம். ஆமென் இல்லையா? அடுத்த முறை நான் வரும்போது ஒரு இது வாங்கிட்டு வரணும் போல. ஏதோ அந்த ஹீட்டர் தான்,
ஒரு ஹீட்டரை வாங்கிட்டு வந்து நானே ஃபிட் பண்ணிட்டு போகும்போது நானே அவுத்துட்டு போகணும்னு இருக்கேன். ஏன்னா இங்கே யாருமே ஹீட்டர் போட்டு குளிக்கிற ஆள் இல்லை தோத்துறேன். அதனால் நான் எனக்காகவே வாங்கிட்டு வந்துட்டு 3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டு போயிடலாம்னு இருக்கேன். சேவியர் பிரதர் தோத்துறா. ஏன்னா சில்லுன்னு இருந்துச்சு. நான் 2 நாள் அங்கே மூணாரில் அங்கே இருந்துட்டு வந்தேன்னா உடம்பெல்லாம் குளிர் மாதிரி இருந்துச்சு. காலையில் எனக்கு நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. அப்படி இருந்தும் நான் பச்சை குளிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ பாசக்காரர் 2 பேரும் அங்கே இருந்தாங்க, பாஸ்டர்மா இருக்க. அவங்க 2 பேரும் இல்லை பாஸ்டர் சில்லுன்னு இருக்கு, நடுங்கிக்கிட்டே குளிக்கணும். அதனால் தோத்துறான். ஏன்னா அவங்க வீடு மூணாரில் நான் போகும்போது அந்த தம்பி சுடுதண்ணி போட்டு சுடுதண்ணி போட்டு தூக்கி கொண்டு வந்து வைப்பாப்புல. அந்த கணக்குலேயே நான் சுடுதண்ணி வாங்கிட்டு வரேன்ட்டு கீழே வந்தார். சுடுதண்ணி தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. அதில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க, சூடு பண்ணுற ஹீட்ரு. அந்த ஹீட்டரை வந்து பவுல் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அதை ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு அது சூடாகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த பின்னும் பயங்கரமான எலக்ட்ரீஷியன் போல். அந்த எலக்ட்ரீஷியன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே எங்கெங்கேயோ இருக்குது பிளக்கெல்லாம் தோத்துறான், தொங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இப்போ என்னது இப்போ செல்ஃபோனெல்லாம் சார்ஜ் போட்டோம்னா அது இந்த தூக்கில் தொங்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் அந்த செல்ஃபோன் தொங்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி நம்ம அந்த இடத்துல எதையாகிலும் கொண்டு போய் வச்சு தான் அதை காப்பாற்றணும். எதை? செல்ஃபோனை. இதில் தாங்கி நின்றுக்க. ஏன்னா தலைக்கு மேலே இருக்குது எல்லாமே சுவிட்ச் எல்லாம். எலக்ட்ரீஷியன்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் தருவாராக. பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி எலக்ட்ரிக் ஒர்க்கு பண்ணுறீங்க. அப்புறம் நாங்கள் ஆயுசு காலம் வரைக்கும் தற்கொலை வண்டி தொங்க விடுற மாதிரியே தான் செல்ஃபோனை தொங்க விட வேண்டியதாக இருக்குது. மடார்னு கீழே விழுந்துச்சுன்னா 15,000 ரூபா செல்லு வாங்கி கொடுப்பீங்களா நீங்கள்? அதை கொஞ்சம் பார்த்து கித்து வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் அப்படி சொன்னா தான் கடைசியில் அதை குத்தலாம்னு சொருவுனா ஒரு இடத்துலையும் சொருறதுக்கு இடமே இல்லை. கடைசியில் பாத்ரூமுக்குள்ளே தான் இருக்குது. அது தண்ணி சுற்றுச்சான்னு நான் அதை பார்க்கறதுக்காக கால் எடுத்து உள்ள வச்ச உடனே வலிக்கிருச்சு. இது நம்ம நினைக்கல. அல்லேலூயாவா? உடனே நம்ம எங்க ஆளுகள்லாம் பயந்துட்டாங்க, அப்படி இப்படின்றாங்க. இது பிசாசுனுடைய பயங்கரமான சோதனை, இது பிசாசுனுடைய தந்திரம். நம்ம மீட்டிங் நடத்துறதுனால பிசாசு வந்து எதிராக வேலை செய்கிறான், எதிராக கிரியை செய்கிறான், அப்படி இப்படினாங்க. நான் பள்ளிப்பீடத்திலிருந்து இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பிசாசுக்கு கிரெடிட்டை கொடுக்கவே மாட்டேன். ஒருவேளை அது பிசாசே செஞ்சதாவே இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா இது பிசாசு செஞ்சான், இது பிசாசு கொண்டு வந்தான், இது பிசாசினால் வந்தது அப்படின்னு என் வாயை திறந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னா அதுல கூட நான் அவனுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு தெரியும். ஏன்னா அவன் எவனை விழுங்கலாமோ, யாரை வீழ்த்தலாமோ, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான். நம்மளே பிரசங்கம் பண்றோம், அவனை பத்தி நமக்கு தெரியும், அவர் ஹிஸ்டரியெல்லாம் நமக்கு தெரியும், அவர் சேட்டைகளாம் நமக்கு தெரியும். ஆனா இது அவன் சேட்டைதாங்கிற கிரெடிட் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். நான் எப்படி தெரியுமா எடுத்துப்பேன்? என் தேவன் அனுமதிக்காம என் லைஃப்ல எதுவும் வராது. ஏதோ ஒன்று அனுமதிக்கிறாரா, அதுல எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, நான் கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. தோத்திரம். ஒருவேளை இதை விட அடுத்த ஆபத்து, மோசமான ஆபத்து அடுத்த பாத்ரூம்ல வச்சிருக்கலாம். அல்லேலூயாவா? இப்ப பாத்ரூம் அப்படினாலே பாத்ரூம் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்து தான் மூவ் ஆகணும், பார்த்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு பாடம் எனக்கு கர்த்தர் சொல்றதுக்காக தான் அனுமதிச்சிருக்கலாம். ஒரு பெரிய ஆபத்தை பிசாசு பிளான் பண்ணலாம். அதுக்கு இப்போது முன்னாடியே ஆண்டவரே பாத்ரூம்னா கவனமா போகணும். அடுத்த பாத்ரூம்ல பெருசா வச்சிருக்கிறான் பாம்பு. இப்போ நீ எச்சரிக்கையா இருந்துட்டேன்னா அவனை ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். அப்படித்தான் நான் கற்றுக்கிறவனே ஒளிய. பிசாசு வந்துட்டான், பிசாசு அப்படி வந்துட்டான், இப்படி வந்துட்டான், 3 படையா வந்துட்டான், 4 படையா வந்துட்டான், தோத்திரம் பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டான், அந்த கரண்ட் வழியா வந்துட்டான், அந்த பாக்கெட்டில் வந்துட்டான், அந்த தண்ணியில் வந்துட்டான். புரியுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. அல்லேலூயா. சவுலு கூட்டம் பயத்தோட பார்க்குது. யோனத்தானுக்கு பயமே இல்லைங்க. நீங்க அதை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். பைத்தியக்காரன் மாதிரி பேசுறாங்க. யோனத்தான் ஆயுதாரிய பார்த்துதா, நான் போறேன், வா போலாம், என் கூட வா போலாம். 2 பேரும் போறோம், அவங்கள காலி பண்றோம். அவன் ஆயிரக்கணக்கான பேரியா, ஒரு 20,000 பேரு இல்ல ஒரு 10,000 பேரு வச்சுக்கிறோம், இல்ல ஒரு 1000 பேரை வச்சுக்கையா. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஒரு 1000 பேரை 2 பேர் போய் காலி பண்றான்னு சொல்றானே, இவன் பைத்தியமா? எப்படி? இவன் ஒரு லூசு, இவன் கூட சேர்ந்தவன் ஒரு லூசு. அப்படித்தானே சொல்லணும். நம்ம மனுஷ பார்வையில் அப்படித்தான் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவன பார்க்கிறவனெல்லாம் லூசுன்னு தான் சொல்லுவான். ஆனா நீ அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா
என்ன லூசுன்னு சொல்ற அம்புட்டு பயலும் நீ லூசுமாமே. ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்க முடியாத நீ தான் லூசு. எதிரிய பார்த்து பயப்படுற நீ தான் லூசு. எதிரிய பெருசா பில்டப் பண்றிய நீ தான் லூசு. சவுல் கோலியாத்தை பத்தி பெருசா பேசுறான்ல, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் 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 பயங்கரமான ஆளு, அவன் ராட்சசன், உயரமா இருக்கான், உருண்டையா இருக்கான், சைஸா இருக்கான், அப்படியாக்க அவனை பத்தி பில்டப் பண்றான். அவனை பத்தி பில்டப் பண்றதுக்கா உன்னை சீட்ல ஆண்டு உட்கார வச்சிருக்கிறாரு லூசு. எனக்கு என் கண்ணுக்கு முன்னால எனக்கு என் ஆண்டவர் மட்டும்தான் தெரிறாரு. அவர் பெரியவரா தெரிறாரு. அவர் யுத்தத்திலே மகத்துவமானவரா தெரிறாரு. அவர் எனக்கு யெகோவா நிசியா தெரிறாரு. எந்த பிரச்சனையும் ஜெயிக்க வல்லவரா தெரிறாரு. நேத்து அது கூட இப்போ 2 பேர்ல யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தோத்துறான் அது சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டர் தான் சொன்னாரான்னு தெரியல. அதாவது ஒரு 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 மலையை இப்படி கீழே இருந்து பார்த்தா எப்படி இருக்குமா? பெருசா இருக்குமா. அதே மலையை ஏறப்பளையில இருந்து பார்த்தா எப்படி இருக்குமா? எப்படி பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நீ கீழே இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது உனக்கு பெருசா தான் தெரியும். அதே ஏறப்பளையில பறந்துட்டு கழுகுகளை போல செட்டைகளை அடிச்சு பறக்கிற அனுபவத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆமேனா, பறந்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது உனக்கு எப்படி தெரியும்? சுருசா தெரியும். சாத்தான் ஒரு கோமாளி, அவனை போய் பில்டப் பண்ணிட்டு இருக்கிற நீ ஒரு கோமாளின்ற. இந்த ஆளு யாரை சொல்றான்? நம்மளை தான் சொல்றானோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம். ஒருவேளை இருக்கலாம். நீ சாத்தானை பெருசுபடுத்தினா நீ தான் கோமாளின்ற. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன் அழைப்பு பெருசே. சவுல் கூட்டம் பயந்துட்டு, 3வது சவுல் கூட்டத்தில் என்ன இல்ல? பட்டயம் இல்ல. சவுல் கூட்டத்தில் என்ன இல்ல? பட்டயம். அந்த 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 13வது அதிகாரத்தில் 22வது வசனம், யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் என்ன இல்லையா? அப்புறம் இதுல யுத்த வீரர் வேற, பேரு பெருமை, நாங்க ராணுவ வீரர்கள், மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமை. அந்த மாதிரி தோத்துறோம். ஒரு தட்டியும் பட்டயம் இல்லை, ஈட்டியில் ஒரு ஆயுதமும் இல்லை. அப்புறம் உனக்கு அங்க என்ன ஜாலி? என்ன ஜாலி? ஒரு வீரன்னா, ஒரு ராணுவ வீரன்னா கையில ஒரு ஆயுதம் வேணாமா? முடிவெட்டுக்கு வந்திருக்க சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். கையில் என்ன இருக்கணும்? ஒரு கத்திரிக்கோளாவது இருக்கணும்ல. நான் தான் சார் எலக்ட்ரிஷியன் அப்படின்னா பாக்கெட்ல என்ன இருக்கணும்? ஒரு டெஸ்டர் இருக்கணும்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா தோத்துறான், அதுக்குன்னு ஆயுதம் இருக்கு. நம்ம எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 13வது வசனத்திலிருந்து சொல்லப்போனா 10-11 இருந்தே படிக்கிறோம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. யாரோட போராட்டம்? தோத்துறோம். வான மண்டலங்கள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் துரைத்திறங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம். அதனால பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராடிகளா இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவவசனமாகிய 18 வயசுல மனப்பாடம் பண்ணது. அல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வசனம் மனப்பாடமாகவும் இருக்கு. அந்த வசனத்தில் இருக்கிற காரியம் என்கிட்ட ஆயுதமாகவும் இருக்கு. ஆமேனா? விசுவாசம் ஒரு ஆயுதம், ரட்சிப்பு ஒரு ஆயுதம், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தங்கிற பாதரட்ச ஒரு ஆயுதம், நீதி ஒரு ஆயுதம், சத்தியம் ஒரு ஆயுதம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஒரு ஆயுதம். கர்த்தருடைய பிள்ளைன்னா ஆயுதம் தரித்த கூட்டம். யோனத்தான் கூட இருந்தவன் ஆயுததாரி. கையை உயர்த்துற அல்லேலூயாவா. பட்டயமே இல்ல. விசுவாசம், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற அந்த அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற தேவனை அறிகிற அது ஆயுதம். விசுவாசமாக பேசுறது ஒரு ஆயுதம். விசுவாசம் ஒரு சொல்ல மாட்டீங்கள ஆயுதம். பைபிளே இல்லை நிறைய பேர்ட்ட.
அப்படியே இருந்தாலும் அதை திறக்கிறதே இல்லை, அதை படிக்கிறதே இல்லை, அதை பார்க்கறதே இல்லை, அதை தூக்குறதே இல்லை. நான் கடைசி கால விசுவாசிகளுக்கு சொல்றேன், பைபிளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் ஏசரத்தம் செய்யும் உங்களை மூலையில வச்சுக்கிட்டு நல்ல நொங்கு 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 நொங்குன்னு குத்துவானே ஒளிய, நீ வியா 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 வியான்னு கத்துவே ஒளிய, உன் லைஃப்ல ஒன்னும் நடக்காது. பாஸ்டர் இங்க இருந்து உனக்காக ஜெபம் பண்றாலே நடக்காது. வெளியிலிருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து அந்த ஆளுக வந்து கத்துனாலும் நடக்காது. எங்கேயோ மீட்டிங் வந்து அவனை பிடிச்சு போட்டு கத்துறான்னு சொல்லி அவன் கத்துனாலும் என்ன செய்யாது, நடக்காது. நீங்க பைபிளுக்கு தனிப்பட்ட விதத்துல வார்த்தைக்கு, வசனத்துக்கு, சத்தியத்துக்கு, அந்த பட்டயத்துக்கு, அந்த ஆயுதத்துக்கு முக்கியத்துவமும் கனமும் சொத்திரம் நீங்க கொடுக்காத வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க சூழ்நிலைகளை ஜெயிக்க. கர்த்தர் நமக்காக ஒரு சவுலின் கூட்டத்துக்கா, இதே சவுலு யோனத்தான் மாதிரியே பேசியிருந்தான்னா அந்த சவுலுக்காகவும் கர்த்தர் பெலிஸ்தியர்களை வீழ்த்தி இருந்திருப்பாரு. சவுலுக்காகவும் கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுங்க. என்னங்க யோனத்தான் போய் பெருசா என்னட்டான், ஆயுதாரியை கூட்டு போய் சிக்கன ஒரு 20 வரை வெட்டினான், அவ்வளவுதான். சதக்கு மழக்கு மழக்கு சதக்குன்னு ஒரு 20 வரை சாச்சான், அவ்வளவுதான். பார்த்தா அங்க ஒரு 200 பேரு, அப்புறம் ஒரு 2000 பேரு, அப்புறம் ஒரு 20,000 பேரு மடமட 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 மடமடன்னு செத்து விழுகுறாங்க. இதெல்லாம் யாரு பண்ணா? கர்த்தரே பண்றாரு. அங்க ஒரு திகிலை கொடுக்கிறாரு, அங்க ஒரு பயத்தை கொடுக்கிறாரு. பூமியை அதிருது. பூமி அதிர்ந்ததுல இவன் அவனை சாச்சா, அவன் இவன் மேல விழுந்து தோத்திர, இவன் கத்தி அவனை குத்தி, அவன் கத்தி இவனை குத்தி செத்துருப்பான் போல தெரியுது. என்னமோ நடந்திருக்கு, என்னமோ நடக்க போகுது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, வரப்போற எழுப்புதல் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம கற்பனையை தாண்டின விஷயமா இருக்கும். எப்படிரா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். திகில் அடைந்தார்களாம், பிரமித்தார்களாம். அப்படி ஒரு காரியம் அன்னைக்கு அங்க நடந்துச்சான். அப்படி ஒரு காரியம் நம்ம தேசத்துல நடக்க போகுது, கன்னிசேரியில நடக்க போகுது. பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போறாரு. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அப்போ சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். சவுலின் கூட்டம் சாஞ்சே போனாலும் இருக்கு. சவுலின் கூட்டம் இன்னைக்கு தேசத்துல நிறைய இருக்கு. சாஞ்சிட்டாங்க, பணத்துக்கு சாஞ்சிட்டாங்க, பெருமையில சாஞ்சிட்டாங்க, சுயத்துல சுய விருப்பத்துல சாஞ்சிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சபைக்குள்ளோட இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கலாம். அல்லேலூயாவா. ஒருவேளை உங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆளா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணுல சாஞ்சிரும். லவ்ல என்ன செஞ்சிரும், சாஞ்சிரும். எதிர் வீட்டு ஜன்னல்லே என்ன செஞ்சிரும், சாஞ்சிரும். சில ஆளு டெக்கரேஷன்லயே சாஞ்சிரும். ஒரே டெக்கரேஷன் தான், எப்ப எந்திரிச்சாலும் அதுதான் தோத்திரம். சில நாள் ராத்திரி படுக்கும்போது கூட டெக்கரேஷன் பண்ணிட்டு தான் தோத்திரம். திடுதுப்புன்னு போய் பார்த்தா செத்த நீ. அந்த மாதிரி எதுலயோ சாஞ்சு கிடக்க. செல்போன்ல சாஞ்சிருது, யூடியூப்லயே சாஞ்சிருது, அருவருப்புகள்ல அசுத்தங்கள்ல சாஞ்சிருது. நம்ம பலருக்காக ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணோம், தொடர்ந்து ஜெபம் பண்றோம். மக்கள் அந்த பாவத்தில் கிடக்காங்க, இந்த பாவத்தில் கிடக்காங்க, தண்ணியில் கிடக்காங்க, குடியில் கிடக்காங்க, போதையில் கிடக்காங்க, இச்சையில் கிடக்குறாங்க. சோத்திரம். இன்னைக்கு பெண் பிள்ளைகள் லைஃப்லாம் கேள்விக்குறியா இருக்கு. நீ என்னத்துக்கோ ஜெபம் பண்றோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது எல்லாமே சபைக்குள்ளேயே கிடக்கு. நல்லா உட்காந்து யோசிச்சா நிறைய பேர் லைஃப்லேயே கிடக்கு. சமுதாயத்தை மாற்றணும்னு ஜெபிக்கிறோம், இச்சையிலிருந்து சமுதாயம் விடுதலை ஆகணும்னு ஜெபிக்கிறோம். இச்சை நம்ம வாழ்க்கையில் இல்லையா? கோபமும் அடியும் சண்டையும் வெறியும் சமுதாயத்துல மாறணும்னு ஜெபிக்கிறோம். கோபமும் அடியும் சண்டையும் வம்பும் நம்ம லைஃப்ல இல்லையா? பொறாம, பொய், போட்டி, கசப்பு நம்ம லைஃப்ல இல்லையா? பொருளாசை நம்ம லைஃப்ல இல்லையா? கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் இன்னைக்கும் நமக்கு கண்டதுக்கும் கழுதிக்கு நிறைய கண்ணு போலையா? அலைபாயுதே கண்ணா.
அலை பாயுதே, 60 அலை பாயுதே இல்லையா? ரட்சிக்கப்படாதவனுக்காக ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஜெபம் பண்றோம், நல்லது. நம்ம லைஃப்ல இருக்கே, சாஞ்சிட்டோமே. சவுல் சாஞ்சிட்டாரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்பி கர்த்தரோட ராஜாவாக்குனாரே. இவன் தானே தேசத்தை காக்கணும், இவன் தானே தேசத்துக்காக நிக்கணும், உசுரே போனாலும் பரவாயில்லன்னு இவன் தானே தேசத்துக்காக யுத்தம் பண்ணணும், இவனே போய் சாஞ்சிட்டானே. கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சவுல் சாஞ்சிட்டாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன கூட்டம், ஒரு யோனத்தான் கூட்டம், ஒரு ஆயுதாரி கூட்டம், எனக்காக எழும்புற கூட்டம், எதுலையும் சாயாத கூட்டம், மாதுளை மரத்தை பார்க்காத கூட்டம், பழத்தை பார்க்காத கூட்டம், பழத்தை பறிக்காத கூட்டம், பழத்தை திங்காத கூட்டம், படுத்து தூங்காத கூட்டம், கொட்டாவி விடாத கூட்டம், சுயநலமா இல்லாத கூட்டம், பயம் இல்லாத கூட்டம். எனக்காக ஒரு கூட்டம் இருக்கு, கன்னிசேரியில் இருக்கு. அல்லையா சொல்லுங்க. போய் கொஞ்சம் அவளை உற்சாகப்படுத்திட்டு வாடா. அவங்க தான் யோனத்தான்னு சொல்றா, அவங்க தான் ஆயுததாரின்னு சொல்றா. அல்லேலூயா. இந்த சபையில யோனத்தானுக்கு பேரு தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அல்லேலூயா. அந்த தாவீதுங்கிற யோனத்தானு கூட நிக்கிற ஆயுததாரிகள். இந்த ஒரு யோனத்தான் போதும், இந்த ஆயுததாரிகள் போதும், எத்தனை எதிரிகள் வந்தாலும் வீழ்த்தி இந்த பிரதேசங்களை தேவனுக்கென்று கொள்ளையிட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கிறோம். ரிவைவல தேசத்தை தூக்குற நாட்களை ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். நாட்கள் எண்ணப்படுது. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க, நாட்கள் எண்ணப்படுது. இனி மாசங்கள் வருஷங்கள்லாம் கிடையாது, நாட்கள் எண்ணப்படுது. என்னைக்கு பாம்பிளாஸ் மாதிரி ரிவைவல் வெடிக்கும்னு தெரியல. எகு நாட்களில் நடந்தது நடக்க போகுது. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிய போகுது. நம்ம ஜெபம் பண்ணும்போது சொன்னோம்ல, பாச சொன்னாங்கல்ல, மலஜலாதி இடமா மாறப்போகுது. எங்கும் இயேசு இயேசுங்கிற சத்தம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் நாட்கள் வருகிறது. எங்க திரும்பினாலும் பாட்டு சத்தம், எங்க திரும்பினாலும் ஆராதனை, எங்க திரும்பினாலும் ஜனத்திரள் சபையை நிரப்ப போகுது. பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போறாரு. சத்துருக்கள் திரளாய் சூழ்ந்து நின்றாலும், சவுலின் கூட்டம் சாய்ந்தே போனாலும், கடைசியில சாத்தியமற்ற சூழ்நிலை என்றாலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். என்ன சாத்தியமற்ற சூழ்நிலை? யோனத்தான் ஆயுததாரி 2 பேர் தான். சாத்தியமா? இயல்பா பேசுங்க. 2000 பேரை 2 பேர் வீழ்த்துறது சாத்தியமா? ஆண்டவரே பேச மாட்டாங்கப்பா. 2000 பேரை 2 பேர் வீழ்த்துறது சாத்தியமா? அதுலயும் ஒருத்தன்ட்ட தான் பட்டயம் இருக்கு, ஒருத்தன்ட்ட பட்டயம் இல்ல. சாத்தியமா? சாத்தியம் இல்ல. சாத்தியம் இல்லாதத சாத்தியமாக்குறவர் தான் நம்ம கர்த்தர். தொண்ணூறு வயசு கிழவி புள்ள வர சாத்தியமா? அடுத்த வாரம் சொல்லீங்களா? 100 வயசு கிழவன் பிள்ளை வர சாத்தியமா? திடீர்னு அப்படியே துதிச்சு சத்தம் போட்டாப்புல ஒரு அலங்கச்சுவர் கீழே விழுகிறது சாத்தியமா? ஒரு கடல் 2 பிளக்கிறது சாத்தியமா? உங்க வாய் விளக்குறதே சாத்தியம் இல்லையே. இப்போ பைபிள்ல நாம பார்க்கிற எதுவுமே சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்ல. ஆனா சாத்தியமானது. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். ஏன் சவுலுக்கு சாத்தியப்படல, யோனத்தானுக்கு சாத்தியப்பட்டுச்சு? சவுல் ஆனா முதல்ல சொன்ன மாதிரி பார்வை. நம்ம எதை பார்க்கிறோம்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். தோத்துறான் அந்த 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், 13:11. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால். தோத்தர நான் பார்த்தேன், நான் பார்க்கிறேன். எதை பார்க்கிறேன்?
சவுல் பார்வையில எது மேல? இங்க 3 விஷயம் சொல்றான். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போன ஜனங்களை பார்க்குறான். என்ன சிதறி போனாங்களாம்? 13 அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலில் 3000, அதாவது 1லேருந்தே படிக்கிறேன். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தெரிந்து கொண்டான். ஆனா மாதள மரத்துக்கு கீழே சவுல் இருக்கும்போது அவங்க கூட இருந்து எத்தனை பேரு? முதல்ல அவங்க கூட இருந்து எத்தனை பேரு? அப்ப எத்தனை பேர் ஓடிட்டான்? 2000. சூப்பரா கணக்கு சொல்றீங்களே, தோத்துறாங்க. 2400 பேர் என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். ஐயோ ஓடிட்டானே ஓடிட்டானே ஓடிட்டானே, அவன் ஓடிட்டான் அவன் ஓடிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பேசுறான் அவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி செஞ்சுட்டான் அவன் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு இந்த பிரச்சனை பண்ணவன், பிரிஞ்சு போனவன், ஓடி போனவன், கூட நிற்காதவன், தோத்துறான். இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவங்களையே பேசிக்கிட்டு இருக்கான், இவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். குறை சொல்லி 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 இப்போ போய் மாதுளை மரத்துக்கு கீழே படுத்தான். ஹலோ, இது நம்ம லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்க. எப்ப பாரு ஏதாயிலும் ஒரு மனுஷனையே பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரச்சனை பண்றவன், நம்மளை காயப்படுத்துறவன், நம்மளை வேதனைப்படுத்துறவன், பிரிஞ்சு போறவன், அவனே தான் பேசுறது. 24 மணி நேரத்தில் படுத்துங்கிற நேரம் போக பாக்கி அம்புட்டு நேரமும் யாராவது ஒரு ஆள், என் மச்சான் அப்படி பண்ணிட்டான், என் சித்தப்பா அப்படி பண்ணிட்டான், என் மாமி இப்படி பண்ணிட்டா, என் பொண்ணு இப்படி செஞ்சுட்டா, கூட பிறந்தவன் அப்படி பண்ணிட்டான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி பண்ணிட்டான், எதிர் வீட்டுக்காரன் அப்படி பண்ணிட்டான், அவன் இதை சொல்லிட்டா, இவன் அதை சொல்லிட்டா, அவன் எதை சொல்லிட்டா, அவன் எதை சொல்லிட்டா, கேட்டையா கதைய? உனக்கு தெரியுமா அது அவனை பற்றி? உனக்கு தெரியுமா அவனை பற்றி? இதை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டான், அவள் ஜபத்துக்கு வரல, அவள் ஜபத்துக்கு வரல, அவங்க இப்படி இருக்காக, அவங்க அப்படி இருக்கா, அதை சேராக இதை சேராக இதை சேராக அதை சேராக, இப்படியே ஆயுசு காலத்தில் பல வருஷம் ஓட்டிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட அல்லேலூயா ஆண்டவரை உயர்த்தி பேசின நேரம், ஆண்டவரை பற்றி யோசித்த நேரத்தை விட நம்ம எதிரி மனுஷன் நமக்கு பிரச்சனை பண்ணவனை பற்றி பேசுகிற நேரமே தான் நம்ம லைஃப்பில் என்ன ஆகிப்போச்சு. இப்போ கூட பிரசங்க நேரத்தில் கூட தோத்துற சில விஷயம் வந்து போகும், சில ஆள் வந்து போகும். ஆமேனா? இப்படித்தான் நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எவனோ ஒருத்தன் நமக்கு விரோதமா சேரவன் எங்கேயோ இருப்பான், ஆனா அவனையே பத்தி நினைப்போம், அவனையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா நம்மளை ஆசீர்வதிக்கிறவன் நம்ம பக்கத்திலே இருப்பாரு, அவரை பார்க்க மாட்டோம். பைத்தியம் அப்படின்னு அவர் சொல்லுவார், அல்ல சொல்லுவாப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார், ஏ பைத்தியம் லூசு, நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பார்க்கறதுக்கு உனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. எவனோ ஒருத்தன் எங்கேயோ கிடக்கான், எப்பயோ என்னமோ பேசிட்டான், எப்பவோ என்னமோ பண்ணிட்டா போயிட்டா, ஆனா அவளையே நினைச்சுக்கிட்டு உன் ஆயுசு காலத்தை கடத்திட்டு இருக்கணும். பக்கத்துல நான் நிக்க, அது உனக்கு தெரியல. எலியா இசபேல் எங்க இருந்தோ ஆள் அனுப்பி சொல்லி விட்டுருக்கா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி அவனுக்கு பண்ண போறேன்னு. அவ நேரில் வந்து சொல்லல, ஆள் அனுப்பித்தான் சொல்லியிருக்கா. அவ எங்கேயோ அரண்மனையில் இருக்கா, சொல்லிட்டாளே இப்படி பண்ணிட்டாளே, ஏதோ ஆளை அனுப்பிட்டாளே, என்ன கொல்றேன்னு சொல்லிட்டாளே, என்ன கொல்ல போறாளாமே, இப்படி பேசிட்டாளே அப்படி பேசிட்டாளே, அதனால நான் செத்துடணும், நான் சாகணும் இப்படின்னு அவளை பத்தியே பேசிட்டு. இவர் பக்கத்தில் வந்து, பக்தா பைத்தியம், நான் உன் பக்கத்தில் தான் இன்னும் வரும், உனக்கு ஆகாரம் கொண்டு வந்திருக்கேன், எழுந்திருந்து போஜனம் பண்ணு, தலைமாட்டிலே தண்ணி இருக்கு, எடுத்து குடிச்சுக்கோ, உன்னை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூதனை அனுப்பியிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தலைமாட்டில் தண்ணீர், தலையில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்புற தூதன், ஒருத்தனை எழுப்புறதுக்கு 3 ஐட்டம். தலைமாட்டிலே தண்ணினா
தண்ணீர் அல்ல சொல்ல, குடி தண்ணீர் அல்ல சொல்லுங்க. தலைமாட்டிலே தண்ணீர் எஞ்சி போய் நடந்து அப்படி அப்படி கூட இல்லை, தலைமாட்டிலே. அப்புறம் தழலில் சுடப்பட்ட சுட சுட அட்ட. எப்படி எப்படி நேற்று சுட்டதில்லை, முந்தா நாள் சுட்டதில்லை, ஆறி போனதில்லை, ஊசி போனதில்லை, சுட சுட அட்ட. இது பத்தாதுன்னு இவனை உற்சாகப்படுத்துறதுக்கு, தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஏஞ்சல் வேற. இவ்வளவு அவன் பக்கத்துல. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அப்படின்னு என்கரேஜ்மெண்டான வார்த்தை வேற வருது. இதெல்லாம் தாண்டி நம்மளு எசபேல் எசபேல் எசபேல், அந்த பொம்பளை அந்த பொம்பளை பொம்பளை எலியா வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். அல்ல சொல்லுங்க, அப்போ அல்ல இல்லையா சொல்லுங்க. ஓம் மண்டையெல்லாம் வேற என்னமா. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த உலகத்தை படைத்தவர் நினைவில் நானு. அவ்வளோ பெரிய தேவனுடைய சிந்தனையில் நான். ஆனா என் சிந்தனையில் கண்டதும் கழுதையும் என்னென்னமா. ஏதாவது புரியுதாக்கா? ஒரு சிலர் இங்க அப்படித்தான் இருப்பாங்க போல தெரியுது. நான் அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். இல்லையா சொல்லுங்க. ஜனங்கள் ஜனங்கள் ஜனங்கள்னு ஜனங்களை பத்தி நினைச்சானா. ரெண்டாவது அதிலே சொல்றான், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும். எது? 13 அதிகாரம் 11 வசனம் சாமுவேல்ட்ட தான் சொல்றான். குறிச்ச நேரத்துக்கு நீர் என்ன செய்யல, வரல. நீ இப்ப குற்றத்தெல்லாம் யார் மேல வைக்கிறான்? அப்ப முதல் பார்வை ஜனங்கள் மேல, ரெண்டாவது பார்வை சாமுவேல் மேல. ஊழியக்காரன் 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 ஊழியக்காரன். நமக்கு நல்லது நடந்தா ஊழியக்காரன் பொழைச்சான். நமக்கு ஏதாவது வேற மாதிரி நடந்துச்சு, ஊழியக்காரன் சேர்த்தான். கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பிறந்து அதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஊழியக்காரன் பொழைச்சான். இல்லையே சொல்லுங்க. அதுக்காக ஊழியக்காரனுக்கு காணிக்கலாம் வந்து கொடுக்காது, 2 வார்த்தை கூட சொல்லாது. எங்கள் பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, பாஸ்டரால் தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம், பாஸ்டரால் தான் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, அப்படி சொல்லிட்டு தான் பரவாயில்லையே. அதெல்லாம் சொல்லாது. என்ன உபத்திரவம் பண்ணாது, அவ்வளோதான். ஏன்னா குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, குழந்தையும் பிறந்தாச்சு, அதனால் பாஸ்டரை வந்து குறை சொல்லாது. அந்த அளவுக்கு தப்பிச்சோன்னு சொல்கிறேன். ஆனால் ஏதாவது அங்கே நெகட்டிவாக நடந்துருச்சு, சின்ன காரியம் நடந்தா கூட பாஸ்டர் தான் காரணம். கடுகிட்ட பக்கத்தில் விழுந்தா கூட, குழம்புல கொஞ்சம் காரம் ஏறி போச்சுன்னா கூட அந்த பாஸ்டரால தான் தோத்துறான். அவர் தான் இவளை கட்டி வச்சாரு, அவர் தான் இவனை எனக்கு பார்த்து வச்சாரு, அதனால தான் இவன் இப்படி பேசுறான், அதனால தான் இவன் எப்படி நடந்துக்கிறான். காரமாக போட்டா, குழம்புல காரத்தை அதிகமாக போட்டா, அப்போ நான் கக்கூசுக்கு போயிட்டு இருக்கேன். நீ கக்கூசுக்கு போறதுக்குமா கத்துடைய ஊழியக்காரன்? என்ன பேச்சக்கான? நீ இந்த மனுஷனே பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு மாதள மரம் தான். அல்லையா சொல்லுங்க. யோனத்தான் சாமுவேலை பார்த்துக்கிட்டு இல்ல, யோனத்தான் பிரிஞ்சு போன ஜனங்களை பார்த்துக்கிட்டு இல்ல. ஆமென் சொல்லுங்க. 3வது இவன் பார்வை, அதையும் சொல்லிடுறேன். 11ஆம் வசனத்தில், குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறது. பெலிஸ்தியர் யாரு? சத்துருக்கள், எதிரிகள், சாத்தான், பிசாசு. அவன் தான் நமக்கு எதிரி. ஆமென் சொல்லுங்க. ஒன்னும் மனுஷனை பார்க்கறது, இல்லட்டா ஊழியக்காரரை பேசுறது, இல்லட்டா சாத்தானை பார்க்கறது. இதுதான் இன்னைக்கு சபையோட வேலையா இருக்கு. ஹலோ, ஒண்ணு மனுஷனை பார்க்கறது. பேசாத பேசாத பேசுற ஆண்டவரே, பேசாதவங்களுக்கு இன்னைக்கு சோறு சரிக்கூடாதுப்பா. சோதரம் அல்லேலூயா. ஒண்ணு மனுஷனை பார்க்கறது, மனுஷன் மனுஷன் மனுஷன், அவன் இவன் இவன் அவன். இல்லைன்னா ஊழியக்காரரு, ஏதோ ஒரு ஊழியக்காரர் குறை சொல்றது, குற்றப்படுத்துறது, அவரை காயப்படுத்துறது, அவரையே பெருசுப்படுத்துறது. தோத்திரம். 3வது பிசாசு, பேய், மந்திரவாதம், பில்லி சூனியம், இப்படி அப்படி அப்படி இப்படியே பேசுறது. யோனத்தான பாரு, ஏசரத்தன் ஜெயம். அல்லேலூயா ஆமென். அவன் ஜனத்தையும் பார்க்கல, அவன் சாமுவேலையும் பார்க்கல, அவன் சத்துரு கூட்டத்தையும் பார்க்கல. அவன் இவ்வளவு சிச்சுவேஷனுக்கு நடுவுலையும் சர்வ வல்லவர், எனக்காக ஒரு காரியம்.
இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? அவன் கையில் ஒரு பட்டை இருந்துச்சான். யார் கையில்? யோனத்தான் கையில். அவன் வாய் தவறி கூட நம்ம கிட்ட ஒரு பட்டை இருக்குடா, வாடா பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கையில் இருந்த பட்டயத்தை கூட அவன் பார்க்கல. அவன் திறமைய பார்க்கல. ஆயுததாரி இருக்கான், நீ ஒரு ஆள் இருக்க என் கூட சப்போர்ட்டுக்கு, சாதிச்சிடலாம் அப்படின்னு ஆயுததாரியை பத்தி பேசல. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். அதான் வார்த்தை. கர்த்தர். நீ நானும் இல்ல, கர்த்தர். பட்டயம் இல்ல, கர்த்தர். நமக்கு சில திறமைகள் இருக்கலாம், நமக்கு சில சாதகமான சூழல் இருக்கலாம், நமக்கு நல்ல வேலை இருக்கலாம், நமக்கு நல்ல வருமானம் இருக்கலாம், நமக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், நமக்கு நல்ல ஞானம் இருக்கலாம், சாதகமா சில விஷயம் இருக்கலாம். அதை கூட சார்ந்து இருக்க கூடாது, அதை கூட பார்க்க கூடாது. பாதகத்தையும் பார்க்காத, சாதகத்தையும் பார்க்காத. பாதகத்தை அல்லையா சொல்லுங்க அப்பா, ஆமெனா? பாதகத்தையும் பார்க்காத, சாதகத்தையும் பார்க்காத, சர்வ கர்த்தரை மட்டும் பாரு. அவர் நமக்காக ஒரு காரியம், நமக்காக ஒரு காரியம் செய்வார். சவுலோட இருந்த கூட்டம் ஓடி போயிருச்சு. ஒரு கூட்டம் இப்போ 2400 பேர், நம்ம அவன் 3000 பேர் தெரிஞ்சுக்கிட்டானா, இப்போ 600 பேர் தான் இருக்கிறாங்கன்னா பாக்கி 2400 ஓடிட்டு ஓடியே போயிடுச்சு. 600 பேர் இருக்கான், 600 பேரும் ஓரமா உட்காந்துட்டான். ஒரு கூட்டம் ஓடிருச்சு, ஒரு கூட்டம் ஓரமா. பாரு, யாரா 2 வரையில பார்க்க விரும்புறவங்க வரலாம். இங்க நின்று பார்த்தீங்கன்னா அந்த பரிதாபத்தைப்பா. நாங்க சர்ச்சில் சொல்லுவேன், செமினாரும் இல்லை, நம்ம சர்ச்சு தானே அதுவும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரே சர்ச்சு தானே. அங்கே உங்கள் அக்கா தங்கச்சிலாம் அங்கே இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் பசங்கள்கிட்ட, திடீர்னு கூப்பிடவே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். அடுத்த வாரம் ஃப்ரேம் பண்ணி வரிசையாக. நம்ம சர்ச்சில் வசனம்லாம் தொங்கக்கூடாதா, நம்ம சர்ச்சில் இவங்க போட்டாவா தொங்கணும். பரிதாபமாக போஸாக தொங்கணும். அதை பார்த்தாலும் புத்தி வரணும். அடுத்த வாரம் நம்ம இப்படி இருக்கக்கூடாதா, போட்டா எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொல்லி வச்சுருக்கேன், உன்டா கண் சிமிட்டுவேன் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்களை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பரிதாப கோலம். அவர் நம்மளை நம்பி இருக்காரு. இதாங்க பெரிய பரிதாபம். பரலோகம் நம்மளை நம்பி இருக்குங்க. இப்போ நான் என் கேள்வி என்னன்னா, ஒரு பயங்கரம் அங்கே உண்டாச்சுல, பெலிசியர்களை மொத்தமாக சாச்சார்ல, அதையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்சிடக்கூடாது? அதையும் அதுக்கு முத நாள் ஆண்டு செஞ்சிடக்கூடாது? செய்ய முடியாதா? செய்யக்கூடாதா? அவருக்குன்னு ஒரு யோனத்தான் எழுமணும். யோனத்தான் ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம். அவன் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து எனக்காக எழும்புனான்னா போதும், மிச்சத்தெல்லாம் நான் நினைஞ்சுக்கிறேன். அவன் இந்த ஓடி போகிற கூட்டமாக இருந்துடக்கூடாது. அவன் இந்த ஓரமாக போய் மாதுளை மரத்தில் உக்காந்துக்கிற கூட்டமா அல்லையிலே சொல்லுங்க. இன்னொரு கூட்டத்தை அங்கே பைபிள் சொல்லுது, தோத்திரம் 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அதை மட்டும் படிக்கிறேன். இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் என்ன கொண்டார்கள்? ஒளித்துக் கொண்டார்கள். அப்ப இப்படி சொல்லாமா? ஓடி போன கூட்டம், ஒளித்து கொண்ட கூட்டம், ஓரமா உட்கார்ந்த கூட்டம். அல்லே சொல்லுங்க அப்பா, தமிழ் வாழ்க. அல்லே சொல்லுங்க அப்பா. ஓடி போன சிதறி ஒரு கூட்டம் இணைஞ்சிட்டு ஓடிட்டு, ஒரு கூட்டம் போய் மலைகளுக்கு பின்னால குகைகளுக்கு பின்னால இணைஞ்சுக்கிச்சான், ஒளிஞ்சுக்கிருச்சு. நம்மளை கூப்பிட்ட போறாங்க யுத்தத்துக்கு, நம்மளை கூப்பிட்ட போறாங்க. இது இந்த 3000 டிக்கெட்டையும் தாண்டினது. தோத்திரம். நம்மளை உள்ள இழுத்துற போறாங்க, கூப்பிட்டுற போறாங்க. தோத்திரம். மலைக்கு பின்னால் நெஞ்சுக்கிறோம், குகைக்கு பின்னால் நெஞ்சுக்கிறோம். அப்பப்போ எட்டி பார்ப்போம் பாஸ்டர் உயிரோடு இருக்கிறாரான்னு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்பப்போ எட்டி பார்ப்போம், சவுல் ராஜா உயிரோடு இருக்கிறாரா, பாஸ்டர் உயிரோடு இருக்கிறாரா, கூட போனவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்களா,
இன்னைக்கு ஜெபத்துக்கு போனவங்க உசுரோட இருக்காங்களான்னு என்ன செய்வோம், எட்டி பார்ப்போம். நாம ஒரு பிசினஸ் என்கிற மலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்வோம். அல்லே சொல்லுங்க. அப்போ வேலைங்கிற மலை, பிசினஸ்ங்கிற மலை, சிலருக்கு புருஷனே, சிலருக்கு பொண்டாட்டியே, அல்லே சொல்லுங்க மலை, சிலருக்கு புள்ள மலை சொல்லு, அல்ல சொல்லுங்க. சிலருக்கு புள்ள மலை, சிலருக்கு வேலை மலை, சிலருக்கு பிசினஸ் மலை. நம்ம மேட்ரு அவர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் உனக்கு மலை. அல்ல சொல்லுங்க. அப்பா சிலருக்கு செல்போனு மலை, அதுக்கு பின்னாடியே நெஞ்சுக்கிறது. தேசம், தேவன், சர்ச்சு, கத்தர், தரிசனம், அப்பப்போ எட்டி மட்டும் பார்க்கறது. மலையிலிருந்து மண்டையை வெளியில் நீட்டி திரும்ப உள்ள இழுத்துக்கிறது. அப்போ ஒளிஞ்சுக்கிற கூட்டம், ஒன்றும் ஓடிப்போன கூட்டம், கடைசியாக நிற்கிறது ஓரம் நிற்கிற கூட்டம். இது வந்துடும். இன்னைக்கு கூட வந்திருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்பா அந்த 600 சொல்கிறேன், வந்துடும். யுத்த காலத்துக்கு நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதுளை மரத்தில் அப்படி சோறு ஓரமா, அல்ல சொல்லுங்க. அப்பா இல்லைன்னா அந்த ஃபேனுக்கு நேராக, அல்ல சொல்லுங்க, அப்படி ஓரமா நீங்கள் பாடுங்க, நீங்கள் ஆராதனை பண்ணுங்க, நீங்கள் ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை கண்டமானிக்கு பேசுங்க. சோத்திரம். உங்களில் மைக்கு வேற கொடுத்துருக்காங்களா? இவன் ஏற்கனவே இவன் பயங்கரமாக பேசுவான், இதில் வர 3 மணி வரைக்கும் பேசணுமா? அல்லையே சொல்லுங்க. 3 மணிக்கு முடிச்சான்னா சந்தோஷம். நீ பேசியா, நீ பேசியா, அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறோம்யா. சோத்திரம். நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் அசராமல் நினைஞ்சிருப்போம். சில நாள்லாம் கண்ணை திறந்துட்டே தூங்கும், அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. சோத்திரம். ஆராதனை பண்ணிக்கிட்டு தூங்குறாள பார்த்துருக்கீங்களா? இந்த பலிபீடத்துக்கு அவ்வளவு, அதாவது எங்கள் பலிபீடங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. இங்கேருந்து அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம். சில நாள்லாம் ஆராதனை பண்ணிக்கிட்டே தூங்கும். அப்படியே தூங்கும். நாங்கள் மனசுக்குள்ள, ஆண்டவரே வேற ஆராதனையாக மாறிட போதுப்பா, இன்னும் இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்படிலாம் நிற்கும், ஓரமாக நிற்கிறது. தரிசனத்தில் ஒட்டுறதில்ல, ஜபத்தில் ஒட்டுறதில்ல, தாமரை எதுலேயும் ஒட்டாது. தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக ஒட்டாது. அல்ல சொல்லுங்க. தாமரை எங்கே வேணாலும் ஒட்டு, தமிழ்நாட்டில் ஒட்ட விட மாட்டோம். அல்ல சொல்லுங்க, ஒட்டாது. அது மாதிரி இங்கே சில தாமரைகள், பூந்தாமரை, செந்தாமரை, அல்ல சொல்லுங்க. அப்போ வேற என்ன தாமரைன்னு தெரியலையே. ஆமாம், அப்படி தாமரைகள்லாம் நிறைய சர்ச்சில் ஒட்டாது, எதுலையுமே ஓரமாகவே நிற்கும். வராமல் வீட்டில் இருக்குமானா வந்துடுவேன், நான் வருவேன், ஆனால் ஒட்ட மாட்டேன். 600 பேர் வந்துட்டான், ஆனால் ஒட்டலை ஓரமாக. இப்போ யோனத்தான் எப்படி ஓடி போகிற கூட்டம் இல்லை, ஒளிஞ்சிக்கிற கூட்டம் இல்லை, ஓரமாக நிற்கிற கூட்டம் இல்லை, ஓங்கி அடிக்கிற கூட்டம். ஓங்கி எதிரிய சாத்தான பிசாச அப்படி சொல்லும் போது அடிக்கிற கூட்டம்னாவது சொல்ல. ஓங்கி அடிக்க. இது நாம எத்தனை பேர்லாம் பார்க்காது. இப்ப என்ன சபைக்கு ஒரு பெரிய ஒரு 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 தைரியம்னா, பாஸ்டர்மார்களுக்கு என்ன தைரியம்னா, யோனத்தானுக்கு என்ன தைரியம்னா, 600 பேரை பார்க்காத, உன் கூட நிக்கிற ஒத்த ஆயுததாரினாலும் அந்த ஆயுததாரியை மட்டும் பாரு, அவன் உன் கூட நின்னா போதும். அதனால எங்களுக்கு ஒரு தில்லு, எங்களுக்கு ஒரு திமிரு. நீ 600 இருந்தா எங்களுக்கு என்ன, ஒரு ஆயுததாரியாவது இங்க உட்காந்துருக்கோம். எங்க விசுவாசம், எங்க வாஞ்ச, எங்க ஜெபம் எல்லாமே ஆயுததாரியா இருக்கணும்னு. அதுக்கு ஆமேன காணும். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நபர் ஆயுததாரியா இருந்தா கூட அல்லாசக்கரே எதிரிய வீழ்த்துறது, ரட்சிப்ப பார்க்கறது, கன்னிசரிய தூக்குறது. 2026 கர்த்தர் நமக்காக ஒரு காரியம், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு
அன்றைய தினம் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யோனத்தானோடு கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனோடு இணைஞ்சு நிற்கிற ஆயுததாரிகளாய் இன்றைக்கு நீங்கள் எழும்பினால், இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேனா? நீங்க ஆயுததாரிகள் தான். அதனால தான் அண்ணன் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைன்னு பார்க்காம வந்திருக்கிய, இடைப்பட்ட நாள்னு பார்க்காம வந்திருக்கிறிய. அப்போ நீங்கள் ஆயுததாரி தானே. நீங்கள் ஓர நிற்கிற ஆள் கிடையாது, நீங்கள் ஒளிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. ஆமேனா? நீங்கள் ஓடி போகிற ஆளும் கிடையாது. நீங்கள் ஓங்கி அடிக்கிற ஆள், தரிசனத்தோட நிற்கிற ஆள். நீங்கள் தான் தேவன் தேடுகிற ஆயுததாரிகள். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வளரட்டும், இந்த கிருபை வளரட்டும், இந்த ஆவி வளரட்டும். ஆயுதாரிக்கு குடும்பம் இருந்திருக்காதா? ஆயுதாரிக்கு பொண்டாட்டி இருந்திருக்க மாட்டாளா? ஆயுதாரிக்கு பிள்ளைங்க இருந்திருக்க மாட்டாங்களா? அவனுக்குன்னு தேவை இருந்திருக்காதா? எல்லாம் இருந்திருக்கும். இதை தாண்டி தான் யோனத்தான் அங்க போவோன்றான். ஒருவேளை போற நாம உசுரோட திரும்புவோமான்னு நிச்சயம் கிடையாது. 2 பேர் போறோம். எதிரிகள்கிட்ட மாட்டினோம்னா செத்தோம். ஆனா ஆயுதாரி இருந்து என்ன தெரியுமா? செத்தாலும் பரவாயில்ல, ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் தலைவனோடு, என் யோனத்தானோடு, என் கர்த்தருக்காக, என் தேசத்திற்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏறி போவேன் மலையின் மேலே, எதிரிகளை வீழ்த்துவேன். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம்